சிக்மா இசை விழாவில் விஜயும் சங்கீதாவும் நேராக சந்திப்பு. லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்துள்ளது. இந்த படத்தில் ராஜசுந்தரம், சம்பத், அன்புதாசன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார். படம் வரும் ஜூலை 31ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த படத்தின் முதல் சிங்கிள் வெளியாகியுள்ளது. சிக்மா ஸ்டைல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த பாடலை தமன், ஸ்மைல் துபாகிஸ், MC ரூட் ஆகியோர் இணைந்து பாடியுள்ளனர். குறிப்பாக இந்த பாடலில் முதல்வர் விஜயின் மகனும் படத்தின் இயக்குனருமான ஜேசன் சஞ்சய் வீடியோவில் நடனம் ஆடுகிறார். கிட்டத்தட்ட இளம் வயது விஜயை பார்ப்பது போல இருப்பதாக சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். தமிழக முதல்வர் விஜயை சுற்றி சமீபமாக குடும்ப வாழ்க்கை குறித்த செய்திகள் பரவியது. சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்களின்படி அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து தொடர்பான மனு தாக்கல் செய்தார். தாய் ஒரு பக்கம் லண்டனில் செட்டில் ஆகிவிட, தந்தை தமிழ்நாட்டில் அரசியலில் அடித்தளம் போட இவர்களின் இரு பிள்ளைகளும் தற்பொழுது வெளிநாட்டில் படித்து வந்தனர். சிறு வயதில் தனது தந்தையுடன் போக்கிரி மற்றும் வேட்டைக்காரன் உள்ளிட்ட படங்களில் ஒரு பாடலில் தோன்றிய சஞ்சயும் சினிமா இயக்குனராக களமிறக்கி இருக்கிறார். ஜேசனின் இப்பொழுதைய மனநிலைமை எந்த மகனுக்கும் வரக்கூடாது என கருத்து கூறி வருகின்றனர். ஏனெனில் விஜயும் சங்கீதாவும் விவாகரத்து செய்து விரைவில் பிரியவிருக்கிறார்கள். இவரோ முழுக்க முழுக்க தன் தாய் பக்கம்தான் இருக்கிறார். படம் இயக்கும் வாய்ப்பையே சங்கீதா தரப்பு வாங்கி கொடுத்ததாகவும், விஜய் எதுவுமே செய்யவில்லை, ஒரு வாழ்த்து கூட சொல்லவில்லை என பலரும் வருத்தப்படுகிறார்கள். மேலும் இதற்காகவாவது அவர் இந்த படத்தில் வெற்றியடைய வேண்டும் என கூறி வந்தனர். எல்லோரும் ஆச்சரியப்படும் வகையில் பிரம்மாண்டமாக சிக்மா ஆடியோ விழாவில் முதல்வர் விஜய்க்கும் அழைப்பு கொடுக்க இருக்கிறார்கள். லைகா நிறுவனத்தின் முதல் படம் விஜய் நடிப்பில் கத்தி உருவாக்கி இருந்தது. விஜயும் சங்கீதாவும் இந்த விழாவில் ஒன்றாக கலந்து கொள்ள அதிக எதிர்பார்ப்பு உள்ளது. இருவரும் ஒன்றாக என்ட்ரி கொடுத்தால் பல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கலாம். சிக்மா படத்திற்கு நேரடியாக மேடையில் முதல்வர் விஜய் வாழ்த்து கூற வாய்ப்பு இருக்கிறது. சிக்மா படமானது ஜூலை 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கிறது. படத்தின் கதையை பொறுத்தவரை பணத்தை ஒரு கும்பல் கொள்ளையடிப்பதுதான் ஒன்லைன் என தெரிகிறது. இந்த ஜானர் படங்களுக்கு எப்பொழுதுமே ரசிகர்களிடம் டிமாண்ட் இருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது. ஜேசனின் வர்க்கிங் ஸ்டைலும் பல படங்களை இயக்கவர் போல் இருப்பதாக உடன் பணியாற்றியவர்கள் கூறுகிறார்கள்.